இந்த காணொளியில் இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளையும் அவற்றின் விளக்கத்தையும் சுருக்கமாக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாம் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை முழுமையாக அறிந்திருக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் அவரை மேசியாவாக அங்கீகரிக்கவில்லை. தெய்வீக சத்தியத்தை பற்றி அவர்களின் அறியாமையினால் அவர்கள் மன்னிப்புக்கு தகுதியானவர்கள் என்று அர்த்தமல்ல. கிறிஸ்துவின் வேண்டுதல் அவரை பரியாசம் பண்ணும் போதும் கூட அவர் காண்பித்த அவருடைய தெய்வீக கிருபையின் எல்லையற்ற இரக்கத்தின் வெளிப்பாடாகும். இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். லூக்கா 23 அதிகாரம் 43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கூற்றில் சிலுவையில் மரித்துக் கொண்டிருந்த கள்ளர்களில் ஒருவனுக்கு அவன் இயேசுவோடு பரலோகத்தில் இருப்பான் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். இது எதற்காக வழங்கப்பட்டது என்றால், அவன் மரித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் கூட குற்றவாளியாகிய கள்ளன் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவர் யாராக இருக்கிறார் என்பதை அங்கீகரித்தான். மூன்றாம் வார்த்தை, இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் 19 அதிகாரம் 26 மற்றும் 27 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வசனத்தில் இயேசு எப்போதும் இரக்கமுள்ள மனதுருகும் மகனாக அவருடைய பூமிக்குரிய தாய் அவருடைய மரணத்திற்கு பிறகு கவனித்துக் கொள்ளப்படுவதை உறுதி செய்கிறார். நான்காம் வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இங்கே தேவன் உலகின் பாவங்களை தன் மீது வைத்ததால் இயேசு தனது கைவிடப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தினார். அதன் காரணமாக தேவன் இயேசுவிடமிருந்து விலகி போக வேண்டியிருந்தது. பாவத்தின் எடையை இயேசு உணர்ந்து கொண்டதால் அவர் நித்தியம் முழுவதுமாய் ஒரே ஒரு முறை மட்டும் தேவனிடமிருந்து ஒரு பிரிவை அனுபவித்தார். இது சங்கீதம் 22 உள்ள தீர்க்க தரிசன கூற்றின் நிறைவேறுதலாகும். ஐந்தாம் வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். யோவான் 19 அதிகாரம் 28 வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். சங்கீதம் 69:21 மேசியாவின் தீர்க்க தரிசனத்தை இயேசு இங்கே நிறைவேற்றுகிறார். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர் தாகமாக இருப்பதாக கூறி அவர் ரோம போர் சேவகர்கள் அவருக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதுவும் சிலுவையில் அறையப்படுபவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். இதனால் இந்த தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றினார். ஆறாம் வார்த்தை, முடிந்தது. யோவான் 19 அதிகாரம் 30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் இந்த கடைசி வார்த்தைகள் அவருடைய பாடுகள் முடிந்துவிட்டது மற்றும் அவருடைய பிதா அவருக்கு ஒப்புவித்த முழு வேலையும், அதாவது நற்செய்தியை பிரசங்கிப்பது, அற்புதங்களை செய்வது மற்றும் அவருடைய ஜனங்களுக்கு நித்திய இரட்சிப்பை அளிப்பது என யாவும் முடிந்தது, நிறைவேற்றப்பட்டது, நிறைவேறியது, பாவத்தின் கடன் செலுத்தப்பட்டது. ஏழாம் வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23 அதிகாரம் 46 வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இங்கே இயேசு விருப்பத்துடன் தனது ஆத்துமாவை பிதாவின் கைகளில் கொடுத்த செயல் அவர் இறக்கப் போகிறார் என்பதையும், பிதாவாகிய தேவன் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் குறிப்பிடுகிறது. அவர் தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். இந்த காணொளி மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.